எங்கள் தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அதெல்லாம் ஏற்றுக்கணும். நீங்கள் கையெழுத்து போட்ட முதல் 2 இது, ஒன்று பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று போதை இல்லா தமிழகம். இதை உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒயின் ஷாப்பெல்லாம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. மொத்தமாகவே ஒழிச்சிருங்கண்ணா. நான் என்ன சொல்கிறேன், மொத்தமாகவே ஒழிச்சிருங்க. அது வேண்டவே வேண்டாம். ஏன்னா நிறைய பெண்கள், அதாவது சின்ன சின்ன வயசில் இருக்கிற பெண்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கணவன் இழந்து அவர் குடி போதையில் வாகனத்தில் போகும்போது அடிபட்டு இதுவாயிட்டார். 2வது அவர் குடிக்கு அடிமையாகி அவர் உடம்பு கெட்டு போய் நாங்கள் இந்த அளவுக்கு நடுத்தரில் வந்து நிற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு. இது அந்த ஆட்சி காலங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. குடிக்க வச்சு எல்லாரையுமே இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது சென்னை சிட்டியில். தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் சென்னை சிட்டியில் அதிகமாக இருக்குது. அதை நம்ம வந்து ஃபேஸ்புக், யூடியூப், அப்புறம் நம்ம இந்த சமூக ஊடகங்கள் இதெல்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதை மட்டும் முதல்ல வந்து அதை கட்டுப்படுத்திடுங்க. 2வது அது ஃபுல்லாகவே ஒழிச்சிருங்க. அது வேண்டவே வேண்டாம். நமக்கு அதிகமாக வந்து 15 வயசு 18 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அதுக்கு அடிமையாகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நிறைய சமூக சீர்குலைப்பான ஒரு விஷயத்தை வந்து நல்லா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. நிறைய பிரச்சனைகள் வருது. குடும்பத்துலேயும் பிரச்சனை. அப்புறம் வீட்டில் இருக்கிற தங்க நகைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அடமானம் வச்சு அதை வாங்கி அந்த கஞ்சா வாங்கி குடித்து தெருவில் அலப்பறை பண்ணிக்கிட்டு நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் முதல்ல ஒழிக்கணும். அதை மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெரிய பெரிய பெருச்சாலிங்க இருக்குதுங்க. அதை முதல்ல பார்க்கணும். அந்த தொகுதியில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரு, அப்புறம் எம்எல்ஏ, கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பொருள் உள்ளே வருது. இவங்க அதை வாங்கி கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை சேல்ஸும் பண்ணுறாங்க. அதனால் சேல்ஸ் பண்ணுறவங்கள வச்சு பிடிக்கிறத விட அதை முதல்ல ஒட்டு மொத்தமாக குடோன் மாதிரி ஒன்று வச்சு அவங்க ஸ்டாக் வச்சு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அதை முதல்ல கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். அதை முதல்ல பாருங்கள். இதுக்கெல்லாம் துணை போகிறது வந்து காவல்துறையில் இருக்கிற ஒரு சில ஜந்துக்கள் பணம் வாங்கிட்டு அப்புறம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் பண்ணி அவங்கள நான் பார்த்துக்கிறேன் இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குண்ணே. அதை கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இன்னும் நிற்கலை. நீங்கள் நிறைய பாட்டெல்லாம் பாடிருக்கீங்க. அது கொஞ்சம் பாருங்கள். 2வது ஒயின் ஷாப்பை வந்து டோட்டலாகவே மூடிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய குடும்பங்கள் வந்து பொழைக்கும். அதை முதல்ல கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன இது பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஆட்சிகள் தொடரணும், நல்லாட்சி தொடரணும். நல்லா பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க. எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கிடுங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் அண்ணன் நல்லா செய்வார். ஒரு சினிமா துறையில் நாங்களாம் உங்கள் மிகப்பெரிய ஃபேன், அதாவது தீவிரமான ஒரு வெறியன்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் நல்லா கவனித்து அதை ஒரு இதுவாக பார்த்து எடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரேஷன் அது கொடுங்க. அதை மொத்தமாக ஒழிச்சிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடக்கட்டும். ஆண்டனுடைய வாழ்த்துக்கள். 2வது எங்கள் சைட்லேருந்து எங்களுடைய பிரார்த்தனைகள் உங்கள்கிட்ட இருக்கும். பாருங்கள். நன்றி, வணக்கம்.